கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாக கடவுளிடமிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே வேத ஆராய்ச்சிக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி ஆதியாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 கடைசி வரை. அதை படித்து முடிக்க இல்லையாமா கஷ்டமா இருந்தது. அதுல பேருக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர்கள் படிக்கும்போது நானும் புரிந்து கொண்டேன். நான் படிக்கும்போது எல்லாரும் படிக்கும்போது அந்த கஷ்டம் வரும். வித்தியாசமான பேர். இந்த பெயர்களை கொண்டு நாம் என்ன செய்வது? அதாவது இந்த பெயரை வைத்து நாம் என்ன வேதாராய்ச்சி என்று பார்க்கின்ற போது இங்கே தான் முழு உலகமும் இருக்கிறது. இந்த 10ஆம் அதிகாரத்துல தான் முழு உலகமும் இருக்கிறது. சோ இதற்கு ஒரு தலைப்பாக நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு சன்ஸ் ஆஃப் நோவா அண்ட் தேர் டிசெண்டன்ட்ஸ். நோவாவின் குமாரர்களும் அவர்களின் வம்சாவழியினரும் என்று சொல்லி கிட்டத்தட்ட போன வாரம் என்ன எடுத்தோமோ அதே போலதான் ஒரு தலைப்பு. ஆனால் இதற்கு ஒரு தலைப்பு, பொதுவான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு என்னென்றால் தி டேபிள் ஆஃப் நேஷன்ஸ் என்று சொல்லி உலக நாடுகளின் பட்டியல் அல்லது அட்டவணை. அப்ப இந்த ஒரு அதிகாரத்துல 32 வசனங்கள் இருக்கிறார். இதுல 3 மக்கள், அதாவது நோவாவுடைய 3 மக்கள், அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள் மூலமாக இந்த சந்ததி வருகிறது. சோ இது இந்த சாப்டர் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. எது ஈஸியா இருக்குதோ அதை வந்து ஷேர் பண்ணலாம். அப்படி கிடையவே கிடையாது. வேதத்துல ஒன்றை கூட்டவும் குறைக்கவும் நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. கர்த்தருடைய வசனம் பரிசுத்த வசனம், பரிசுத்த வேதாகமம். ஆகவே இந்த நாளிலே இதில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் தியானம் செய்வோம். ஆண்டவர் நமக்கு வேண்டுதல் செய்வோம். எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, பல சத்தங்களின் மத்தியிலே உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க விரோதமாய் கூடியிருக்கிறோம். எங்கள் மத்தியிலே எங்கள் பரிசுத்தாவை கடவுளை பேசி இந்த 10ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல இருக்கின்ற அரிய பெரிய காரியங்களை, மறைப்பொருளை எங்களுக்கு நீ வெளிப்படுத்தி இதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து ஜீவிக்க உங்கள் சாட்சியாக விளங்க செய்வோம். எங்களை இப்படி பார்த்து கொடுக்குறோம். எங்களுடைய இருதயத்தை திறந்து காத்திருக்கிறோம். எங்களோட பேசும் மீட்பரேசும் முடிச்சுக்கிறோம் தான். ஆமாம். தீவானங்களே, உலக நாடுகளின் பட்டியல் என்று பார்க்கின்ற போது இங்கே 3 குமாரர்கள் முதலாம் வசனத்தில் போறோம். நோவாவின் வம்ச வரலாறு என்று சொல்லி இங்க நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாப்பேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜலப்பிரளயத்திற்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார். சோ பிஃபோர் ஃப்ளட் அவர்களுக்கு குழந்தை இல்லை என்பது மிக தெளிவாக இந்த வசனத்தின் மூலமாக தெரிகிறது. இந்த வெள்ளத்துக்கு பிறகு, அழிவுக்கு பிறகு ஒரு புதிய துவக்கத்தை அவர் உண்டு பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு, அவருடைய 3 குமாரர்களுக்கும் பிள்ளை பெறுகிறார்கள், பிள்ளை பெற்றெடுக்கிறார்கள். இதன் மூலமாக 70, அதாவது பெயர்கள் இங்கே போடப்பட்டிருந்தது. இந்த 10ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு பேர்? 70 பேர். 70 பேர் இல்லை, இந்த 3 மகன்கள் மூலமாக சந்ததி வந்தது. இந்த 70 பெயர்கள் என்றது. அதுல அதாவது 70 என்றால் ஒரு முழுமையை குறிக்கின்ற ஒரு பெயர். இது கூட கடவுளுடைய திட்டமா இருக்கிறது. 70 என்று ஜெனிசிஸ் சாப்டர் 10 contains 70 names of nations or cities. இன்றைக்கு முழு உலகத்தில் எவ்வளவு நாடுகள் இருக்கிறார்கள்? இன்றைக்கு நாம் பார்க்கிற டுடேஸ் வேர்ல்ட், we might have studied how many countries are there in this world. சும்மா ஏதாவது சொல்லுது உங்களுக்கு தெரிஞ்சது. 150. ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட வந்துட்டார். any other clues நல்லா இருக்கும். ஸோ இந்த இன்டராக்ஷன் என்பது ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒன் வே டிராபிக் மாதிரியே தான் இருக்கும். ஸோ 153. இன்னும் கொஞ்சம் மேல வந்துட்டு, இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்துட்டீங்க. எனி அதர் க்ளூ? எனி அதர்?
வேற ஏதாவது சார் ஏதாவது சிரிக்கிறாரு, மனசுல ஒரு நியரஸ்ட் சொன்னாதான் நல்லா இருக்கும். 156. ஓகே, இன்னும் கொஞ்சம் நெருங்கிட்டீங்க. 195. அது கரெக்ட் ஆன்சர். மா கரெக்டா சொல்லுமா? 195. ஓகே. 195 நாடுகள் இன்றைக்கு இருக்கிறது. 195 நாடுல 193 நாடுகள் ஐநா சபையில அது பெயர் பதிவு செய்திருக்கிறார்கள். 193 நாடுகள், 193 countries become the members of the United Nations Organization. This has happened after the Second World War. இரண்டாவது உலக போருக்கு பிறகு. அப்ப இன்னும் 2 பேர் யார் என்றால், ஒன்று பாலஸ்டைன், அது அந்த இஷ்யூஸ் இருக்கிறதுனால இதுவரைக்கும் மெம்பர் ஆகவில்லை, நான் மெம்பர். அதே போல வேட்டிக்கன் அது வந்து ஒரு தனி சிறப்பு மிக்கது. ஆனால் யுஎன்ஓல நாங்கள் சேரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தே ஆர் நாட் மெம்பர்ஸ். ஸோ ஆல் டுகெதர் 195 கண்ட்ரிஸ். ஆனால் இங்கே 70 பெயர்களை போட்டுக்காங்கன்னா 70 நாடுகள் இவர்கள் மூலமாக 70 நேஷன்ஸ் ஆர் சிட்டிஸ் என்று சொல்லி வருகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த 70ல யார் யார் மூலமாக எவ்வளவு பேர் பிறந்தார்கள் என்பதை முதலாவது நாம் பார்க்கலாம். இங்கே பார்க்கின்ற போது முதலாவதாக இந்த 70 என்பதை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக இந்த 70 யார் யார் பெற்றெடுத்தார்கள் பார்த்துக்கலாம். அதுல யாப்பேத் மூலமாக 14 பேர் பெறுகிறார்கள். யாப்பேத், அது யாப்பேத்தினுடைய வம்சாவளியை பற்றி நம்ம பார்க்கின்ற போது 2-5 வசனம் 2-5 இவ்வளவு விஷயம். அவங்களுக்கு எவ்வளவு 14 பேர் பெற்றெடுக்கிறார். அடுத்தது காமுடைய வம்சாவளியினர் யார் என்று பார்க்கின்ற போது 30 பேர். அடுத்து சேம் பெற்றெடுத்த பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகள் சேர்த்து 26 பேர். ஸோ மொத்தம் 70. ஸோ இந்த 14, 30, 24 அதை நம்ம மற்றபடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 70 ஏன் வர வேண்டும் என்று பார்க்கும்போது, 70 என்பது இட் சிம்பலைசஸ் the fullness, முழுமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். அதாவது ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல இந்த இஸ்ரவேல் மக்கள், அதாவது யாக்கோபின் மூலமாக பிறந்த பிள்ளைகள் அவரோடு சேர்த்து எல்லாம் எகிப்துக்கு போகிறார்கள். எவ்வளவு பேர் போகிறார்கள் என்றால் 70 பேர் என்றாக இருக்கிறது. 70 ஆதியாகமம் 46:27 வீட்டில் நம்ம படிச்சுதான். அதே போல எக்ஸோடஸ் 1:5 70 souls went into Egypt. எகிப்துக்கு போகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எதற்காக போனார்கள் என்பது தட் இஸ் டிஃபரெண்ட் ஸ்டோரி. நீங்கள் அதை படித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 37 50 வரைக்கும் யோசிப்பு அங்க அவருடைய ஒரு பாயிண்ட் இருக்குது. அங்கே அவர் போகிறார்கள் ஏதோ ஒரு முக்கியமான நிலையில போய்தான் போய் சேர்ந்தார். அடுத்ததாக பார்க்கின்ற போது எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 16-30 வரைக்கும் போய் பார்க்கின்ற போது, அங்கே மோசே எனக்கு வேலை செய்ய முடியல சுவாமி, வழி நடத்துறது கஷ்டமா இருக்குது, எனக்கு உதவி வேணும்னு கேட்கிறாரு. அப்போ கடவுள் வந்து அவரோட சொல்றாரு, உனக்கு எல்டர்ஸ்ல சேரு. அப்போ 70 பேரை சேர்க்கிறாங்க. 70 எல்டர்ஸ். ஸோ 70 என்று பார்க்கும்போது ஊழியத்துல ஒரு முழுமையை கடவுள் கொடுக்கின்ற ஒரு அடையாளமாக நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும்போது 90ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்துல மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியில் 80 வருஷமா இருந்தாலும் அதனுடைய பிரயாசம் வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். அப்போ 70 என்று பார்க்கும்போது முழுமை. இதனுடைய அடிப்படையில் பார்க்கின்ற போது 70 வயசு வாழ்கிறார்கள் என்றால் ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் போராட்டங்கள், சஞ்சலங்கள், உபத்திரவங்கள். ஆனா அதன் பிறகும் அநேகர் சந்தோஷமா இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த சந்தோஷம், கடவுளை சார்ந்திருக்கிறார்கள் என்றால் கடவுள் அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார், அந்த சுகத்தை பலத்தையும் அவர்கள் கொடுக்கிறார். ஆகவே we cannot fix that particular 70 destination for each and every individual. ஆனால் 70 என்பது அங்கே ஒரு முழுமையை குறிக்கிறது. ஸோ இங்க 70 தாண்டி கூட சிலர் தலைவர் இருக்கிறார், 70 தாண்டி. ஸோ அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸோ நம்முடைய திருச்சபையில் அநேகர் இருக்கார்கள் 70 வயதை தாண்டி கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்கிறவர்கள். அவர்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தொடர்ந்து கொடுக்கட்டும். ஸோ 70 symbolically denotes completeness
ஃபுல்னஸ் அண்ட் தி யூனிவர்சாலிட்டி. அதாவது 70 என்று பார்க்கின்ற போது இந்த 70 நாடுகள் மூலமாக 70 பேர்கள் மூலமாக தான் உலகமே நிரம்பினது. உலக நாடுகள் என்ற அந்த ஒரு முழுமையை நமது குளோப்ல பார்க்கணும். அந்த முழுமை என்பது உலகத்துல கூட பார்க்கணும். அந்த குளோப் என்பது வட்டமாக தான் இருக்கும் இல்லையா? அது ஒரு முழுமை அழகுபடுத்தி அந்த பூமி உருண்டையின் மேல் ஆண்டவர் உட்கார்ந்து கொண்டிருக்கார் என்று சொல்லி பைபிள். இதையே தான் கலீலிய சொல்லும் போது அவர் தப்பா சொல்லிட்டார் சொல்லிட்டு அவர் கொண்டே போட்டாங்க. ஆனா பைபிள் இருக்கிறது. அதன் பிறகுதான் அநேக கண்டுபிடிப்புகள், வேதத்தின் அடிப்படையில் அநேக கண்டுபிடிப்புகள் வந்தது. அது நமக்கும் தெரியும். சோ தொடர்ந்து நாம் அதை பார்ப்போம். அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16-17 பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். ஆனால் அடுத்த கட்டமாக அவர் அனுப்புகின்ற போது 70 சீஷர்களை அவர் அனுப்பினார்கள். சோ ஊழியத்தில் ஒரு முழுமை, ஒரு ஆளுகை என்பதை இந்த 70 பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட, இயேசு சாமியினுடைய காலத்தில் கூட, அதற்கு முன்பதாக, சற்று முன்பதாக, புதிய ஏற்பாட்டுக்கு முன்பதாக கூட சனகரிய சங்கம் என்று இல்லையா, சுனதிரேன் என்று சொல்லி ஜெருசலேம் கவுன்சில், அதுல கூட 70 பேர் இருந்து அவர்கள் தீர்மானிப்பார்கள். அவர்கள் எடுக்கின்ற தீர்மானத்திற்கு முழு இஸ்ரவேல் அந்த சந்ததி எல்லாரும் கட்டுப்பட வேண்டும். அதைத்தான் அவர்கள் ரோம பேரரசு அனுப்புவார்கள். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அளவு பவர்ஃபுல் கவுன்சில் இல்லையா? திருச்சபையில கூட போதகரோடு சேர்ந்து இருக்கின்ற எல்டர்ஸ் கவுன்சில் சுப்ரீம் பாடி ஆஃப் தி சர்ச், ஆஃப் தி லோக்கல் சர்ச். சோ அங்க எடுக்கிற தீர்மானம் மிக முக்கியமானது. சோ அந்த ஜெருசலேம் கவுன்சில், சனகரி சங்கம், அது எப்படி அதே போன்ற ஒரு செட்டப் தான் இங்கே கூட இன்றைய நாளில கூட இந்த எல்டர்ஸ் கவுன்சில் மூலமாக உருவாக்குறது. பிரியமானவர்களே, அடுத்தது சுக்கோத் என்ற ஒரு பண்டிகை இஸ்ரவேலில மிக சிறப்பாக கொண்டாடும். அந்த நாளில 70 பலிகளை அவர்கள் பலியிடுவார்கள். அடுத்தது கடைசியாக சொல்றேன். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போலாம். அது பாபிலோனுக்கு அவர்கள் சிறை கடத்தப்பட்டு அங்கே தங்கியிருந்த வருஷம் எவ்வளவு சொல்லுங்க, யோசிக்காம சொல்லுங்க. 70 சொல்லிடுங்க. 70 கடைசியான ஒரு சொல்றாங்க. 70 வருடம் அவர்கள் அங்கே இந்த பாபிலோன் சிறையிலே அவர்கள். ஸோ இந்த 70 விட்டுலாம் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம். இந்த 70 பேரை பெற்றெடுத்த அந்த 3 பேர் யார் யார், என்னென்ன, இன்றைக்கு என்ன பேர் இருந்தது? ஏன்னா அவன் படிக்கும் போது நமக்கு ஹீப்ரூ கிரீக் மாதிரி இருந்தது, இல்ல பிரெஞ்சு மாதிரி இருந்தது இல்லையா, கிரீக் வேற லாங்குவேஜ் மாதிரி இருந்தது. ஸோ தமிழ்ல எழுதியிருந்தா கூட நமக்கு இன்றைக்கு அது எந்த நாடு, எந்த காரியம், எந்த கலாச்சாரத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். முதலாவதாக பார்க்கிற போது 2-5 டிசெண்டன்ட்ஸ் ஆஃப் ஜாபேத், யாபேத்தின் வம்சாவழியினர். பிரியமானவர்களே, இந்த 3 பேர், யாராவது ஷேம், காம், யாபேத், இந்த 3 பேரையும் பண்டைய கிரேக்கர்கள் அவர்கள் பெயர் மற்றும் அவர்கள் சார்ந்திருக்கின்ற இடங்களையும் குறித்து இவர்கள் வழியாக இந்த அதாவது கண்டங்கள் வந்தது. 5 கண்டங்கள் இல்லையா, நமக்கு தெரியும். 7 கான்டினென்ட்ஸ்ல இப்ப 7 கான்டினென்ட்ஸா, முதல்ல நான் படிக்கும்போது 5 கண்டம் என்று சொல்லி இல்லையா. சோ இப்படியே அப்படி போலாம். ஆனா அப்பொழுது அவர்கள் பிரித்த அந்த வகுத்த ஒரு கண்டங்கள் எது என்று பார்க்கும்போது, யாப்பேத் மூலமாக யூரோப், அமெரிக்கா என்ற போது அமெரிக்கா பேர் கிடையாது. ஆனால் பண்டைய கிரேக்கர்கள் சொன்னது யூரோப்பியன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அவ்வளவுதான் வெஸ்டர்ன். இங்கிருந்து போனோம் அந்த பக்கம் மேற்கு வழியா போனோம். இவர்கள் கிழக்குல தான் இது உதயமானது. ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், ஈஸ்ட் வெஸ்ட். ஸோ ஹாம் ஈஸ்ட் ஃப்ரம், அதாவது யாப்பேத் ஐரோப்பா சேர்ந்தது. அடுத்து காம், அவன் மூலமாக ஆப்பிரிக்காவில் உள்ள மக்கள், ஆப்பிரிக்கா ஒரு கட்டம். அதே போல ஷெம் மூலமாக ஆசியா கட்டம். ஸோ இதுதான் பண்டைய கிரேக்கர்கள் பிரித்தது. பண்டைய கிரேக்கர்கள் பிரித்ததுன்னா அது அவங்க அந்த ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்லாம அவர்கள் செய்ய மாட்டார். இன்றைக்கு பெரிய பெரிய பிலாசபர்ஸ்கள், பெரிய பெரிய ரைட்டர்ஸ் இன்றைக்கு இருக்குது. அதனால கிரீக்ல இருக்கு, லாட்டின்ல இருக்கு, இங்கிலீஷ்ல கிடையாது. அதுல இருந்து வந்ததுதான். இன்றைக்கு இருக்க மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே மேக்சிமம் கிரீக்ல தான். ஸோ பிரியமானவர்களே, ஸோ
யூரோப், ஆப்பிரிக்கா, ஏசியா. ஸோ இது அதன் பிறகு இந்த யூரோப்ல தான் நார்த் அமெரிக்கா, அதாவது அமெரிக்காவில் சேர்ந்து அப்புறம் அதன் பிறகு பார்க்கின்ற போது ஆஸ்திரேலியா ஏதோ ஒரு பக்கத்தில் வந்துக்குது. இந்தியாவில் பேரே இல்லைங்க. இந்தியா பேர் நம்ம தேடி பார்க்கும்போது எஸ்தர் புஸ்தகத்துல தான் வருது. அதோட இந்தியான்ற பெயர் கிடையாது, வேற பேர்ல இருக்கு. ஸோ இப்போ ரொம்ப வேகமா இந்த காரியத்தை பற்றி நம்ம யாப்பேத்தின் குமாரர்கள் 7 பேர். இந்த வசனத்துல நீங்க பார்க்கும்போது 2ஆம் வசனத்துல பாருங்க. யாப்பேத்தின் குமாரன் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள் இருந்துச்சு. இந்த 7 பேர் இவருக்கு பிறகுறாங்க. அவர் மூலமா இந்த 7 பேர்ல கோமர் ஒரு 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். கோமர். அடுத்து யாவன், ஜாவன் என்றவர் ஒரு 4 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். அவ்வளவுதான். இது வந்து அதாவது யாப்பேத்தினுடைய பேர பிள்ளைகள். ஸோ மொத்தம் 14 பேர். அவருடைய பிள்ளைகள் 7 பேர். அந்த 7 பிள்ளைகளை 2 பிள்ளைகள் மூலமாக பிறக்கின்ற பேர பிள்ளைகள் 7 பேர். மொத்தம் 14 பேர். அவ்வளவுதான். அந்த நேஷன் வருது. இல்ல முக்கியமா கோமர்னாக்கா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். கோமர்னா டு எண்ட் என்ற அர்த்தம். டு எண்ட், டு ஃபினிஷ், முடிச்சுடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எந்த நாட்டுக்கு சேர்ந்ததுன்னா இன்றைக்கு இருக்கின்ற யாரும் சொல்ல முடியுமா? கோமர் என்ற கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோமர் என்ற நாடு இந்த கலாத்தியா, பண்டைய காலத்துல கலாத்தியா பார்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் டர்க்கி, டுடேஸ் கிரீஸ். அதுக்கப்புறம் இந்த போருக்கு பிறகு கிரீஸோட சேர்ந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல கலாத்தியாவில் இந்த கோமர் இடம் இருந்தது. இன்னொன்று சொல்லணும்னா பக்கத்தில் இருக்கிற டென்மார்க்கோட கோமர். ஸோ இது எங்க வருதுன்றது நல்லா தெரியுதுல்ல. டென்மார்க் எல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரி தானே. ஸோ டர்க்கி ஒரே ஒரு இஸ்லாம் கண்ட்ரி, பட் இட் இஸ் அ யூரோப்பியன் கண்ட்ரி இல்லையா டர்க்கி. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது கோமர் என்ற பேர்ல வேற யாராவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா பைபிள்ல? கோமர் என்ற பேர்ல எஸ் கரெக்ட், யூ ஆர் ரைட். யாருன்னா ஒரு தீர்க்கதரிசி, ஓசியா ராஜாவுடைய, ஓசியா தீர்க்கதரிசியுடைய மனைவி பேர் கோமர். அதாவது கம்ப்ளீட்னஸ் என்றது அர்த்தம். அதனுடைய அர்த்தம் கம்ப்ளீட்னஸ். சரி, அதன் பிறகு மாகோகு என்றால் ஏன்ஷியன்ட் கிரேக், பண்டைய கிரேக்க நாடு மாகோகு. ஏன்னா நம்மளுக்கு இந்த பைபிள் ஸ்டடியில தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். கிரீக் கண்ட்ரி, கிரேக்க நாடு மாகோகு. மாதாய் என்று சொல்லும்போது மேட்ஸ், அதாவது நார்த் வெஸ்டர்ன் ஈரான், இன்றைய நார்த் வெஸ்டர்ன் ஈரான். சரி, அப்படியே நம்ம பார்க்கும்போது ஜாவன் அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள். சரி, இப்போ கோமர் பெற்றெடுத்த பிள்ளைகளை பற்றி பார்க்கலாம். 4 பேர். அஷ்கெனாஜ், அது பாருங்க யாரு 4வது வருஷத்துல யாவானின் குமாரன், இது கோமரின் குமாரன் அஸ்கினாஸ், ரிபாத்து, தொகர்மா என்பவர்கள் 3 பிள்ளைகள் சொன்னல. அஷ்கெனாஜ் அவன் மூலமாக வந்த சந்ததி யாருன்னா சைபீரியா டு உக்ரைன், அங்கிருந்து ஜெர்மனி, எல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இல்லையா. அடுத்தது ரிபாத், அதெல்லாம் முக்கியமான இது, ரொம்ப முக்கியமான மட்டும் தான் நான் சொல்றேன். தொகர்மா என்ற 3வது மகன், அவன் மூலமாக வந்தது அரமியன்ஸ். ஆண்டவர் பேசுற வார்த்தை கூட அரமி இல்லையா. ஜார்ஜியா கிட்டத்தட்ட இந்த இது பக்கத்துல வருது, ரஷ்யா பக்கத்துல. ரஷ்யா பேரெல்லாம் சரி, இது இங்கிருந்து எல்லாம் போனவங்க தான். அந்த பக்கம் புலம்பெயர்ந்து போனவங்க தான். நம்முடைய முன்னோர்கள் எங்க இருந்து வந்தாங்கன்றது யாருக்கு தெரியும்? ஆராய்ச்சியில பார்க்கும்போது அந்த பக்கம் தான் வந்திருக்கிறாங்க. ஸோ பிரியமானவர்களே, ஸோ தொகர்மா என்று பார்க்கும்போது அர்மீனியன்ஸ், ஜார்ஜியன்ஸ், பல்கேரியா, ஹங்கேரி, எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அடுத்து ஜாவன் மூலமாக, இப்ப அந்த கோமர் நம்ம போட்டுலாம் ஜாவன், மொத்தம் 7 பிள்ளைகளை கோமர் 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தாரு. இந்த யாவன் என்ற இந்த ஒரு மனுஷன், இவர் வந்து 4 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். அவர் யாருன்னா எலிஷா, தர்ஷீஸ், கித்தீம், ரொடானிம். இது ரொம்ப முக்கியமா இருந்தது ஜாவன். அதுல எலிஷான்ற இடம் வந்து எதுன்னா சைப்ரஸ்.
தர்ஷீஸ் கேள்விப்பட்டிருக்குமா? தர்ஷீஸ் கேள்விப்பட்டிருக்குமா? யோனா வந்து போக சொல்றாரு தர்ஷீஸ்க்கு. ஆனா சாரி, நினிவே போக சொல்றாரு. அவன் என்ன பண்றான்? தர்ஷீஸ் போட. தர்ஷீஸ் எந்த இடம் தெரியுங்களா? அவர் சொன்ன இடம் நினிவே வந்து அசிரியால இருக்கிறது, ஈராக்ல. ஆனா அவன் போன இடம் தர்ஷீஸ். தர்ஷீஸ் இன்றைய நாளில் சதர்ன் ஸ்பெயின் இல்லையா? ஸ்பெயின் நமக்கு அந்த ஃபுட்பால் பத்தி, வேர்ல்டு கப் ஃபுட்பால் அதை பத்தி எல்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல ஃபேமஸ் பிளேயர்ஸ் இல்லையா? ஸ்பானிஷ் லாங்குவேஜ். தர்ஷீஸ் வந்து அங்கே இருக்கிறது. அதான் நல்ல ஒரு பிசினஸ் சென்டர், நல்ல கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் நல்லா வளர்ந்துருக்கின்ற அந்த இடம். அடுத்தது கித்தீம் என்று பார்க்கின்ற போது பொனிஷியன்ஸ் அண்ட் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் சைப்ரஸ், அதனுடைய தெற்கு பகுதி, அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற அந்த சைப்ரஸ் பொனிஷியன்ஸ். ரோடானிம் என்று பார்க்கும்போது ஐலண்ட்ஸ் ஆஃப் ரோட்ஸ், அது இந்த மாடர்ன் டர்க்கி, அதாவது ஏசியா மைனர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அது. ஸோ இப்படி சொல்லும் போது இதனால என்ன பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் சந்ததியே இப்படிதான் போயிருக்கிறது, இவர்கள் மூலமாக வந்த சந்ததி என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்ல, ஜாபேத் இஸ் தி ஆன்செஸ்டர் ஆஃப் தி ஜென்டைல் நேஷன். யார் யாரு, அதாவது இஸ்ரவேல் மக்கள் என்று பார்க்கின்ற போது, நேஷன் என்று சொன்னால் இஸ்ரவேல் மக்கள், நேஷன்ஸ் என்று பார்க்கும்போது புறஜாதி என்று சொல்லி பொதுவாக சொல்லப்பட்டது. அதுல எல்லா புறஜாதியார் என்று ஒரு கணக்கு எடுத்தோம்னா அதுக்கு தகப்பன் இவன் தான். யாரு? யாப்பேத். நாம் கூட புறஜாதியார் தான். நாம் கூட அந்த யாப்பேத்தினுடைய அந்த இதுல பரம்பரை இதுல வந்தவர்கள். ஸோ இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கானானுக்கு வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில வாழ்ந்து அங்கிருந்து புலம்பெயர்ந்தனர். கானானுக்கு வடக்கு, இன்னைக்கு பார்க்கணும், கானான் சொல்லும் போது பாலஸ்டைன், ஓல்டு ஏன்ஷியன்ட் பாலஸ்டைன், ஏன்ஷியன்ட் கானான். கானான் என்று சொல்றது ஏன் அதை மையப்படுத்தி சொன்னா, அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இருந்தது. இவர்கள் எல்லாம் அங்க தங்கி இருக்கிறதுக்காக நோவாவின் பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு இடம். அங்கிருந்து தான் இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கடந்து சென்றது. கடைசியில அங்க அதை அதாவது கடவுள் வேதத்துல சொல்ற மாதிரி, சர்ச்சில் என்னுடைய வீடு அனைவருக்கும் செவ்வ விட இருந்தது, அதை கள்ளர் குகையாக்கினார். கடவுளை வணங்குவதற்கு பதிலாக மற்ற தெய்வங்களை வணங்கி மிக மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் கானானுக்கு போய் நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் மக்களை, அதாவது எபிரேய மக்களை எகிப்திலிருந்து கடவுள் கொண்டு போய் மோசே மூலமாக, யோசுவா மூலமாக போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். என்னன்னு சொல்றாரு? அங்க இருக்கவங்க அடிச்சு ஓட்டு வெளியே கொண்டு போடு, போய் அதை நீங்க பாட்டா நீங்க பிரிச்சு நீங்க அங்க இருங்க. அப்ப அந்த அளவுக்கு கடவுள் நொந்து போகிற அளவுக்கு கடவுளுக்கு விரோதமாக கானானியர் வாழ்ந்தார்கள். பிரியமாங்களே, சோ அங்கிருந்து எல்லாரும் புலம்பெயர்ந்து போறாங்க. அந்த பக்கம் இருந்து எல்லாம் போனவங்கள ஒருவேளை இந்த பக்கம் வந்திருக்கின்ற நம்ம எப்பவுமே சொல்லுவோம், நம்ம தான் we are the origins of this country சொல்லி இல்லையா, இந்த மண்ணின் மைந்தர்கள் நம்ம தான் சொல்லுவோம். அதுவும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ அதாவது ஆரியர்கள் அர்லி, அதாவது இன்வேடர்ஸ் டு இந்தியா என்று சொல்லி இல்லையா, இங்க புலம்பெயர்ந்து இங்க வந்து வந்தவர்கள் என்று சொல்லி. நம்ம மட்டும் இங்கே இருந்தோம்களா திராவிடர்கள் என்று பார்க்கும்போது விராம்ஸ் அர்லி இன்வேடர்ஸ் என்று தான் இருக்கிறது. இங்கே வாழ்ந்தவர்கள் யார் என்று பார்க்கும்போது நார்த் ஈஸ்ட் பக்கத்துல சிலர் மலைவாழ் மக்கள், காடுகள் அவங்க வாழ்ந்தவர் சொல்லி தான் சொல்றாங்க. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ. அது நம்ம செப்பரேட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாரும் எங்கெங்கோ இருந்து வந்தவர்கள், ஒரு நிலையில்லாத உலகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நம்முடைய நிலையான நகரம் அங்கு பரலோகம். ஆகவே இங்கே நிலையா இருக்கிறோம்னா போதும், இங்க நடக்கிற அக்கிரமம், அதாவது இவ்வளோ ஒரு அநித்தியமான உலகம்னு சொல்லி கடவுள் நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையில குறுக்கி போட்டு கூட அநியாயம் அக்கிரமங்கள் இன்னைக்கும் தலைவிரித்து ஆடுகிறதுனா, அப்ப கொஞ்சம் யோசிப்பாரு, இது மட்டும் நிரந்தரமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? மனுஷனை கையில பிடிக்கவே முடியாது, அவனுடைய ஆட்டத்துக்கு அளவே இருக்காது. ஆகவே
சரி, அதை பத்தி நம்ம முடிவு பண்றது எதுக்கு? இரண்டாவது விஷயத்துக்கு போலாம். காமுடைய வம்ச வழியினர் 6ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் போய் பார்க்கணும். ஹாம்ஸ் டெசண்டன்ட் இரண்டாவது போது இப்போ காமின் சந்ததியர் 30 பேர் நான் சொன்னேன். அதுல முக்கியமா பாருங்க 6ஆம் வசனத்துல காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள் 4 பேர். ரொம்ப முக்கியமானவர். இப்போ இதுல யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா இந்த கண்ட்ரி? கூஷ் என்றால் எது? எத்தியோப்பியா, நார்த் சூடான், இன்றைக்கு இருக்கின்ற நார்த் சூடான். மிஸ்ராயிம் என்ற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிஸ்ராயிம்னா பழைய, அதாவது பைபிள்ல போடப்பட்டிருக்கின்ற பழைய பேர்கள்ல மிஸ்ராயிம் என்றால் எகிப்து என்றால் ஈஜிப்ட். மிஸ்ராயிம் ஈஜிப்ட், எகிப்து. அடுத்து இதுல வந்து பூத்துன்னு போட்டதுல பூத், பூத் என்றால் எந்த நாடு? லிபியா. லிபியா, லிபியா, LIBYA, லிபியா. லிடியான்ற பெயர் கூட உண்டு. லிடியான்ற பேரு டர்க்கில இருக்கு, அதாவது ஏசியா மைனர்ல. அந்த இடம் வெஸ்ட், இது வெஸ்டர்ன்ல இருக்கு. இது வந்து நார்த் ஆப்பிரிக்கால வருது. இதெல்லாம் பாருங்க சொல்லப்படுகிற இடம். ஈஜிப்ட் எங்க இருக்குதுன்னா என்ன? நார்த் ஆப்பிரிக்கால இருக்கு. நார்த் ஆப்பிரிக்கா சொல்லுமா? மிடில் ஈஸ்ட், அது ஆப்பிரிக்கா. ஆமா ஆமா. சோ குஷ் என்ற இடம், கூஷ் என்ற இடம் நார்தன் சூடான். அடுத்து பூத், அதுவும் லிபியா. லிபியா போகும்போது அதெல்லாம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ். அது போய் ஆப்பிரிக்கா. எஸ், நார்தன் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா கண்டத்துல தான் வடக்கு ஆப்பிரிக்கா. அடுத்து கானான் என்று பார்க்கறது பாலஸ்தீன். இதுல வந்து பலர் அந்த பக்கத்து அந்த சுத்தி இருக்கிற காசால இருந்து, இஸ்ரேல்ல இருந்து, மாடர்ன் லெபனான், இதெல்லாம் அந்த இடத்தை சேர்ந்தது கானான். 4 இடம் நமக்கு தெரியும். 15 to 18 வரைக்கும் பார்க்கின்ற போது அங்கே கானான் தன் மூத்த மகனாகி சீதோனையும், கேத்தையும், எபூசியரையும், எமோரியரையும், கிர்காசியரையும், ஈவியரையும், அர்கீசியரையும், சினியாரையும், அர்வாதியரையும், சமாரியரையும், காமாத்தியரையும் பெற்றான். பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள். கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும், இன்னைக்கு நம்ம பார்க்கிற அந்த பிரச்சனை உள்ள இடம் காசா மட்டுக்கும், தொடர்ந்து அது முதல் சோதோம், கொமாரா, அத்மா, செபாய் வழியாக லாசா மட்டுக்கும் இருந்தது. சோ இதுவரைக்குமாய் நாம் பார்க்கிற போது காமுடைய சந்ததி அங்க இருந்தது. அதுல சோதோம் கொமாரா கூட இருந்தது. சோதோம் கொமாரால அதாவது கடவுளுக்கு விரோதமான அக்கிரமம், அநியாயம் அங்க நடந்தது. சோடோமி என்று பார்க்கும்போது ஆணோடு சேர்கின்ற ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு செயல் அன்றைக்கே நடந்தது. கடவுள் படைத்த படைப்புக்கு விரோதமான ஒரு காரியம் என்று சொல்லி இன்றைக்கும் அது போன்ற காரியங்கள் நடக்கிறது. அப்போ அழிவின் காலம் தானே இது. அந்த காலத்தில் நெருப்புனால அழிச்சு போட்டார். சோதோம் குமாரா நெருப்புனால அழிக்கப்பட்டது. சோடோமின்றது அதுதான் அந்த வார்த்தை, சோதோம் குமாரா. இன்றைக்கு கூட பாருங்க, இந்த காசா ஒரு சிலர் செய்யறது நிமித்தமாக அங்க இருக்கிற அப்பாவி மக்கள் பாதிக்கிறாங்க. நீங்க டிவியில பாத்தீங்கன்னா அந்த சாப்பாட்டுக்காக அவங்க ஓடுறது, சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து இவ்வளவு வேதனையா இருக்கு பார்க்கணும். ஆனால் அவர்கள் இன்னும் தொடர்ந்து அந்த அதாவது இந்த தீவிரவாதத்தை கையில் எடுத்துக்கிற காரணத்தினால மிக கொடூரமாக அவர்கள் மட்டாய் தண்டிக்கப்படுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். உலக நாடுகள் எல்லாம் வேதனைப்படுகிறது, நாமும் கூட அந்த வேதனைப்படுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்ற போது கடவுள் பெரிய காரியத்தை கண்டிப்பாக செய்வார். பிரியமானவர்களே, வேகமா கடந்து செல்லலாம். அடுத்ததாக 7ஆம் வசனத்துல பாருங்க, மற்ற இடங்களுக்கு புலம்பெயர்ந்து சென்ற காமின் சந்ததியார் இன்றைய நாளில் யார் யார் பார்க்கும்போது சுருக்கமா சொன்னா சூடான், சவுதி அரேபியா, ஏமன், இவங்க தான் அதாவது காம் சந்ததியை சேர்ந்த மிக முக்கியமான பல இடங்களுக்கு அவர்கள் பிரிந்து போனாங்க. அங்கிருந்து பல இடங்களுக்கு பிரிந்து போனாங்க. எதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா முக்கியமா இறையியல் நிபுணர்கள் சொல்லுகின்ற போது இந்த இடங்கள் சவுதி அரேபியா எங்களுக்குன்னு இல்லையா, காமுடைய சந்ததி என்றால் சவுதி அரேபியா, அதுதான் மேக்சிமம் அந்த பிளேஸ். அடுத்து ஏமன், இஸ்ரேலுக்கு விரோதமாக இவர்கள் எழுப்பி நின்று போர் புரிந்தவர்கள்.
பாபிலோன், அடுத்து அசிரியா, இவர்களெல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழுப்பி போர் புரிந்தார்கள் என்றால் இவர்கள் வேறு பிள்ளைகள் ஆகவே தான் இந்த ஒரு காரியத்தில் அந்த ஒரு எனிமிட்டி என்று வந்தது. 8 12 வரைக்குமாய் பார்க்கின்ற போது இங்கே ஒரு புதிய ஒரு மனுஷனை பற்றி சொல்றார். நிம்ரோத் என்ற ஒரு மனுஷனை பற்றி சொல்றார். இந்த நிம்ரோத் என்ற ஒரு மனுஷன் ஒரு பெரிய பலத்த வேட்டைக்காரனா தான். கடவுளுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு பலசாலியா இருந்தான், பெரிய வேட்டைக்காரன். He was a very great hunter என்று சொல்லி, a mighty one in the earth, a mighty hunter before God என்று சொல்லி 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆனால் இவன் போய் மிருகங்களை வேட்டையாடுகிறவன் கிடையாது, மனுஷர்களை கொடூரமாக பயமுறுத்தி வேட்டையாடி அவளை கொன்று குவித்து அந்த இடங்களை அப்பொழுதே அவன் என்ன பண்ணான், இந்த இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவான், அந்த இன்வேடர்ஸ் அவர்கள் வந்து கஜினி முகமது இவெல்லாம் இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி தான் இந்தியாவில் கூட அவர்கள் வந்து ஆட்சி செய்கிறார்கள், இவர்கள் வந்து ஆட்சி செய்கிறார்கள், இவர்கள் வந்து கடைசியாக இது பிரிட்டிஷர்ஸ் வந்து ஆட்சி செய்கிறார்கள். கலோனியர்கள் இருப்பாங்க, காலனி ஆதிக்கம் ஆட்சி. இப்படி எல்லாரும் வந்து ஆட்சி. இந்த காரியம் அங்க ஆரம்பத்திலேயே ஆரம்பித்திருக்கிறது. அதுதான் நிம்ரோத். நிம்ரோத்னா யார் தெரியுங்களா? அவனுடைய பெயருக்கு அர்த்தம் லெட்டஸ் ரெபல் என்று சொல்லி அர்த்தம். நாம் கிளர்ச்சி செய்வோம் என்ற அர்த்தம். கிளர்ச்சி செய்து கடவுள் படைத்த மனுஷனுக்கு விரோதமா கொலை செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை கொலை செய்யலாம். அவள் துணிந்து செய்கிறவர்கள் இன்றைக்கு துணிந்து செய்கிறவர்கள் யாருன்னா அவனுக்கு நல்லா தெரியும். துணிந்து செய்த அந்த கொலையை செய்து அந்த இடத்தை ஆக்கிரமித்து கொண்டவன் நிம்ரோத். அதைத்தான் பாய்ஸ் என்ற BOIC பாய்ஸ் என்ற ஒரு பிப்ளிக்கல் ஸ்காலர் சொல்றார். இவன் போய் மிருகங்களை வேட்டையாடுறதுனால மனுஷர்களை வேட்டையாடி கொடூரமாக கொண்டு அந்த இடத்தை பிடித்துக் கொண்டவர் சொல்லி 10ஆம் வசனத்தை பார்க்கிற போது அவன் 4 பெரிய பட்டணங்களை சினையார் என்ற பாபிலோனியாவில் எழுப்பினார் சொல்லி. சினையார் பார்க்கின்ற போது அசூர்ல தான் அவன் போறான். 11ஆம் வசனம் பாருங்க, அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேயும் அந்த 10ஆம் வசனத்துக்கு முன்பு பாருங்க, சினையார் தேசத்துல பாபேல், ஏரே, அக்காடு, கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். சோ இதுல பாபேல் என்றது நமக்கு தெரியும், 11th சாப்டர்ல வருது. அந்த பாபேல் என்ற இடம் பார்க்கின்ற போது அந்த பாபேலை ஆட்சி செய்தவன் இந்த மனுஷன் தான், நிம்ரோத். அங்கதான் வானோடாக ஒரு உயரத்தை ஒரு பில்டிங் நம்ம கட்டலாம், வானத்துக்கும் மேல நம்ம கட்டி கடவுளுக்கும் மேல நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணினவன் இவன் தான். யாரு? நிம்ரோத். அதனால அவன் நல்லவன் கிடையாது என்பதை இதன் மூலமாக நாம் புரிகிறோம். He ruled over Babel, which was the first organized rebellion of humans against God. So he also constructed 4 more cities in Assyria என்பதை இங்கே பார்க்கிறோம். ஸோ இந்த அசிரியா அந்த 11ஆம் வசனத்துல பாருங்க, அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் அசூர் என்ற இடத்துக்கு, அசூர் தான் அசிரியா, நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாகையும், நினிவேக்கும் காலாகும் நடுவாக ரேசனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். ஸோ 4 பட்டணத்தை கட்டுறான். இந்த அசிரியா, அதாவது இவனே சரியில்லைன்னு சொல்லும்போது அசிரியா மக்கள் சரியா இருப்பாங்களா? அசிரியால இருக்கின்ற ஒரு இடம் தான் அந்த நினிவே. இப்ப நினிவே என்ற இடம் இங்கே இருக்கிறது. ஸோ அசிரியாவில் தான் அந்த நினிவே இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அசிரியாவில் ஜனங்கள், அதாவது இவனுடைய வழி வந்த மக்கள் எப்படி கொள்ள ஆரம்பிச்சாங்கன்னா, அங்க தண்டனை எப்படின்னா, கழுமரம்ன்றது அவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. கழுமரத்தை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கடப்பாறை நட்டு வச்சு ஒரு ஐரன் ராட கூர்மையா நட்டு வச்சு அதாவது கொடூரமான தண்டனை செய்தவங்களே எடுத்துட்டு போய் உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சோம்னா அவன் அப்படியே அவனுடைய தலையை தொடச்சிட்டு அது கீழே வந்துடும், அவன் செத்துருவான். புரிஞ்சுங்களா? அவ்வளவு கொடூரமா இருந்து அடுத்து தண்டிக்கின்ற காரியம் மனுஷனை, அதாவது கையை கட்டி தான் தொங்கிடுவாங்க. ஆனா இங்க அவனுடைய விஷயம் எப்படின்னா, நாக்கு கட்டி தொங்கிடுவாங்க. அந்த கம்ப்ளீட் இந்த ஈசோபேகஸ் கம்ப்ளீட் அந்த இது வந்துருவோம், பிச்சுன்னு கொஞ்ச நேரத்துல செத்துருவோம். அவ்வளவு கொடூரமா இருக்கும் அசிரியர்கள்.
அந்த அசீரியாவில் இருக்கின்ற ஒரு இடம் தான் நினிவே. அந்த நினிவே போக சொல்லி தான் ஆண்டவர் வந்து யார் சொன்னார்? யோனான்னு சொன்னார். அவர் தர்ஷீஸ் போயிட்டார், அது ஸ்பெயின் போயிட்டார். அது 2வது விஷயம். பாருங்க, இந்த அதாவது நிம்ரோது மூலமாக வந்த இந்த சந்ததி, இந்த பட்டணங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கொடூரமா இருக்கிறாங்க. ஸோ அதே போல ஒரு சில இடங்கள், ஆபிலா சவுதி அரேபியா, குஷ் என்ற இடம், வேரியஸ் பிளேசஸ் ஆஃப் அரேபியா. அரேபியா தான் நிறைய இது பண்றாங்க அந்த இடம். காமுனுடைய சந்ததி எங்கள் ஷேபான் வந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, நார்த் ஆப்பிரிக்கா ஒன்று, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா. ஷேபால வந்து அதாவது அந்த பொண்ணு எட்டுனது அந்த இடத்துல அது ஏசாமிக்கு பண்ணாங்க. அவங்களாம் அரேபியால வந்தவங்க. அந்த கிழக்கு சாஸ்திரிகள் இருந்துச்சு இல்லையா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா வந்தவர்கள். அந்த இடத்துல அந்த ஷேபான் வந்து இடத்துல அங்க இருக்கிற பொண்ணு ரொம்ப காஸ்ட்லி பொண்ணு, புரிச்சுங்களா? ஆப்பிரிக்கா இருக்கிற பொண்ணுக்கு ரொம்ப காஸ்ட்லி கேள்விப்பட்டோம் இல்லையா? ஸோ அங்கிருந்து எடுத்து வந்து பொண்ணையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை பழத்தையும் படைத்தாங்க. அதுல ஒருத்தர் அந்த ஷேபால். அந்த அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது ஷேபான் 2 இடத்துல வருது. இந்த இடத்துல பாருங்க நீங்க, ஷேபான் ஷேபான் இடம், இன்னொரு ஏமன், அது பக்கத்துல தான் வரும். ஸோ அங்கிருந்து அவர்கள் வந்த காரியம். ஸோ இந்த ஒரு மனுஷன் நிம்ரோத் ஏற்படுத்தின இந்த இடம் தான் பாபிலோன் என்று சொல்லி நம்ம கல்னே என்ற படத்துல சிலையார் என்று சொல்லி, அதுக்கு இன்னும் பல பேர் வந்து பாபிலோன் என்று சொல்லி, பாபிலோனியா என்று சொல்லி, பாபேல் என்று சொல்லி, சினையார் என்று சொல்லிட்டு இல்லையா, கல்னே பட்டணம், இப்படியெல்லாம் பல பேர் அதற்கு உண்டு. இன்றைக்கு இருக்கின்ற ஈராக், வேற ஒன்றும் இல்லை, இன்றைக்கு இருக்கின்ற ஈராக். அந்த இடத்துல தான் கடவுள் ஏதேன் தோட்டத்தை கூட படைச்சார். அது கடைசியில் அவர் மறைச்சிட்டார். இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனா ஏதேன் தோட்டம் சதன் ஈராக்ல தான் படைக்கப்பட்டது. இதனுடைய ஆதார வேதத்தினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற போது, ஆனா அது யாருமே பார்க்க முடியாதபடிக்கு அதை ஆண்டவர் மறைத்தார். சோ இந்த பாபிலோனியர் அசிரியர் எப்பேற்பட்டவர்கள் என்பதை குறித்து நம்ம பின்னாட்களில் நம்ம பார்க்கலாம். கடைசியாக ஷெப், அவனுடைய சந்ததி 26 பேர் அவர் மூலமா பெற்றெடுத்தார். 21ஆம் வசனம் 31ஆம் வசனம். ஷெம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு, ஷெம்னா நேம் என்று சொல்லி பெயர் அர்த்தம். எபிரேய வார்த்தையில ஷெம் என்றால் நேம், பெயர் என்று சொல்லி அர்த்தம். அவர் மூலமாக பெற்றெடுக்கின்ற பிள்ளைகள் 23ஆம் வசனத்தில் பாருங்க, சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்ஷாத், லூத், ஆராம் என்பவர்கள். சரி, இதெல்லாம் சொன்னீங்க, இன்னும் இந்த எபிரேயர்களை பத்தி வரல, இஸ்ரேலை பத்தி வரல, இந்தியாவை பத்தி வரல, எதுவுமே வரல அப்படின்னு சொல்லி இங்கதான் வரும். ஷெம் என்ற இந்த பரம்பரையில தான், இந்த வம்சாவளியில தான் இவர்கள் வருவார்கள். அது எது என்றால், ஏலாம் என்றால் பெர்ஷியா, ஈரான் என்று சொல்லி அர்த்தம். அசூர் என்று பார்க்கும்போது மெசொப்பொட்டேமியா, இன்றைக்கு பார்க்கின்ற அசீரியா, அதாவது ஈராக்ல இருக்கிறது அசீரியா, மெசொப்பொட்டேமியா, நார்தன் மெசொப்பொட்டேமியா, அல்லது இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த ஈராக் அந்த பகுதியெல்லாம் சேர்ந்து தான் அது அசீரியா வந்திருந்தது. அர்பக்ஷாத் என்ற இடம் பாபிலோன், சல்லியா, அதாவது கல்தையர் பட்டணம், பாபிலோன், அதெல்லாம் சேர்ந்துதான் இப்போ இன்னைக்கு ஈராக். அங்கதான், அந்த இடத்துல தான் சால்டியர் கல்தையர் பட்டணத்துல தான் ஆபிரகாம் அவருடைய முன்னோர்கள் இருந்தார்கள். ஆபிரகாமுடைய முன்னோர்கள் இருந்த இடம் இது கல்தையர் பட்டணம் தான். அங்க இருக்கின்ற அந்த இடத்துல, ஊர் இருக்கிற இடத்துல அவர்கள் வந்தாங்க. ஊர், ஆமா, அந்த பேரு ஊர் தான். சரி, அடுத்து லூத் என்றது லிடியா, வெஸ்டர்ன் ஏசியா மைனர், மாடர்ன் டர்க்கி, அவருடைய பேர் சொல்லுவாங்க. அடுத்து 5வது, மொத்தம் 5 பிள்ளை குமாரர்கள். அதுல ஆறாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் வந்து 4 பேர். ஊட்ஸ் புல்லுன்னு போட்டுக்கிறாங்க தமிழ்ல, கேத்தர், அப்புறம் மாசுன்னு போடுவாங்க, மெஷேக், மாஸ். வித்தியாசமான பேர் இருக்குல்ல, கூல்னு இருக்குது, மாசுங்கிறது பேரு. சரி, இதுல வந்து இந்த 4 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு பேராவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? எது? ஊட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் பாருப்பா. 23ஆம் ஆறாமுடைய குமாரர் ஊட்ஸ். எந்த இடத்துல பார்த்துக்கிறது? ஊட்ஸ் தேசத்துல யோபு ஊட்ஸ் தேசத்தை சேர்ந்தவன்.
அந்த ஊத்ஸ் தேசம் எங்க இருக்கிறது என்றால் யோபு 1:1 அதை நம்ம பார்க்கும் போது ஊத்ஸ் தேசத்தை சேர்ந்த யோபு என்று இருக்கும். சோ யோபு யாருன்னா ஒரு அரபியன். அரபியன் கடவுள் ஏத்துக்குவாருன்னா ஏத்துக்குவாரு. இந்தியாவில் வளர இந்தியன கடவுளை ஏத்துக்கும் போது, சோமாலியா ஏத்துக்கும் போது, ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு ஸ்ரீலங்கன் ஏத்துக்கும் போது, ஒரு இஸ்ரேல் இருக்கிற இஸ்ரேலியன் ஏத்துக்கும் போது, கடவுளுக்கு பட்சபாதம் இல்லாதவர் இல்லையா? யோபு ஒரு அரபியன் என்றது நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும் இல்லையா? He belonged to Arabia. சோ அந்த ஊத்ஸ் தேசத்தை சேர்ந்தவர் என்பதை பார்க்கணும். சோ இந்த ஒரு பரம்பரையில தான் ஒரு பெரிய, அதாவது ஒரு மனுஷன் யாருன்னா ஏசா யாரு? இந்த பாரம்பரியத்துல வந்தவர். கூழுக்காக தன்னுடைய புத்திர பாகத்தை வித்து போட்டவர் ஈசாக் இல்லையா? ஈசாக்குடைய மகன் ஏசா, யாக்கோபு இல்ல, அவர் இன்னொருத்தர் அதை ஏமாத்தி வந்தாரு. ஆனாலும் கூட இவர் பசிக்காக விற்று போட்டவர். அவரும் இந்த ஊத்ஸ் தேசத்தை சேர்ந்தவர். ஊத்ஸ் தேசம் எங்க இருக்குது? அரேபியால. அட்லீஸ்ட் இதன் மூலமா எவ்வளவு பிரயோஜனப்படுத்த பாருங்க. இவ்வளவு விஷயம் அவங்க இதை டிஸ்கஸ் பண்ணும்போது பரிசுத்தாவிடம் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சில காரியங்கள் இதன் மூலமாக. அடுத்ததாக வேகமாக நம்ம போலாம். 24ஆம் வசனம். அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா சேலா என்று சொல்லியிருக்கிறது. சேலா ஏபேரை பெற்றான். ஏபேர்னா இவர் தான் எபிரேயர். இந்த ஏபேர் மூலமா வந்தவர்கள் தான் எபிரேயர்கள் என்று சொல்லி, இஸ்ரவேலருடைய பழைய பெயர், அவருடைய முன்னோர்களுடைய பெயர் எபிரேயர் என்று சொல்லி. அதாவது யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்க போயிருக்கும் போது அங்கிருந்து மொத்தம் 6 லட்சம் பேர் வெளியே வராங்களே எகிப்துல இருந்து. 6 லட்சம் எபிரேயர்கள் வெளியேறினார்கள். இஸ்ரவேலர்கள் அல்ல, எபிரேயர்கள் சொல்லி அவர்களுக்கு பெயர். 6 லட்சம் எபிரேயர்கள் அங்கிருந்து கானானை நோக்கி மோசே வழி நடத்துறார். அப்போ அவருடைய பெயர் எபிரேயர்கள். சோ இந்த அர்பக்சாத் என்ற அந்த மனுஷன் மூலமாக சாலாவை பெற்றெடுக்கிறார். 21ஆம் வசனத்துல பாருங்க. அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். இந்த ஏபேர் தான் எபிரேயர்களுக்கு தகப்பன். இந்த எபிரேயர்களுக்கு தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் என்று சொல்லி இந்த சந்ததி எல்லாம் வந்தது. ஸோ ஷெம் பரம்பரையில தான் பேர் சொல்லும் பிள்ளைகள் இந்த இஸ்ரவேலர்களால் வந்தார். இன்றைக்கு பேர் சொல்லுகிறாங்களா இல்லைன்றது கடவுளுக்கு தான் தெரியும். நீயும் நானும் தான் பார்த்துருக்கோம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதாவது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருவர் இருந்தால் கூட அவர் கடைசி வரைக்குமாய் அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்கின்ற போது, அவரை நம்புகின்ற போதுதான் பரலோகம். இல்லைன்னா கடவுளை எங்களை தெரிஞ்சுனாரு, எங்களை நேரம் கொண்டு போடுவாருன்றதெல்லாம் நடக்காது இல்லையா? நம்புறோமா? அதை நம்ம ஏற்கலாமா? கர்த்தருக்கு பிரியமா முடிவு பிறகு நிலைத்திருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவான்னு, அதுதான் ஃபைனல். கர்த்தருக்கு பிரியமா கடைசி மூச்சு இருக்கிறவங்க நம்ம வாழணும்ன்றத விரும்புறாரு. இன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்கிற அநேக மக்கள் ஏசாமியை நான் மேசியா நம்ப மாட்டேன்னு சொல்லும் போது என்ன பண்ண முடியும்? அப்படிதான் படதான் கடுத்துள்ளன்னு சொன்னாங்க. சரி, அதை நம்ம நியாயத்தில் இருக்கிற மாதிரி எடுக்கணும்னா, இந்த ஏபேர் 2 பிள்ளைகளை அவர் பெற்றெடுக்கிறதை பாருங்க. 2 sons were born to ஏபேர். 25ஆம் வசனத்துல ஒருத்தன் பேர் பேலேக், இன்னொருத்தன் பேரு யோக்தான் என்று சொல்லி. அதாவது பேலேகனுடைய காலத்துல தான் பூமி பகுக்கப்பட்டது. இந்த ஜாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் என்பது அவருடைய காலத்துல தான் நடந்தது. இவன் சந்ததியில தான், அதாவது இந்த பேலேகனுடைய சந்ததியில தான் ஆபிரகாம் பிறந்தார். அதாவது யோக்தான் பேலேகுங்கிறாங்களா, இந்த பேலேகனுடைய சந்ததியில தான் ஆபிரகாம் பிறந்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 11:11-26 நீங்க படிச்சு பாருங்க. அவனுடைய அந்த ஒரு ஷார்ட் இது பெரிகோப்ல போட்டிருப்பாங்க. அதாவது பேலேகு இவனை பெற்றான், கடைசியில தேராகு ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு பெற்றான். தேராகுடைய மகன் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில தான் இந்த மற்ற ஈசாக்கு, யாக்கோபு, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பது நாம் வருவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 32ஆம் வசனம், இங்கிருந்து ஜலப்பிரளயத்துக்கு பிறகு எல்லாரும் பூமியிலே ஜாதி ஜாதியாக பிரிந்து போறாங்க. ஜாதினா நேஷன்ஸ். ஜாதினா இன்னைக்கு பார்க்க கேஸ்ட் கிடையாது, நேஷன் என்று சொல்லி அர்த்தம். உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷர்னா உலக நாடுகள் எல்லா இடத்துக்கும் போய் எல்லா இன மக்களையும் சந்தித்து அவளை கர்த்தருடைய
கர்த்தருடைய மந்தையில சேருங்கள்னு சொல்லி கடவுள் சொன்னார். அது வந்து இட் இஸ் நாட் அ கேஸ்ட். இனக்கூட்டம், இந்த நாடுகளில் வாழ்கிற மக்கள், அவளை கொண்டு வந்து சரி. அவங்க கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஸோ தியாலஜிக்கலி ஜெனிசிஸ் 10 implies unity of human race. ஒரு எல்லாரும் சேர்ந்த ஒரு கூட்டு குடும்பமாக கடவுள் வந்து படைக்கிறார். அந்த முழுமை என்பதை அவர் உருவாக்குகிறார். இன்றைக்கு கூட இந்த பூமியிலே வாழ்கின்ற நமக்கு வீட்டை கொடுத்துருக்கார். அங்கே அந்த ஃபுல்னஸ் என்பதை நம்ம பார்க்கிறோம். வீட்டில் தான் ஒரு நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் இருக்கும். அதே போல பரலோகத்தில் நமக்கு ஒரு வீடு, மோட்ச வீடு என்று சொல்லி இல்லையா, வீடு பேரு தேடுவோம் என்று சொல்லி, அது மோட்சம். அங்க கூட அந்த வீட்டுல அவர் தான் நம்முடைய தகப்பனும் தாய்மா இருப்பார். அதனால இந்த ஒரு வாக்கியத்தோடு கூட நம்ம எல்லாம் பிரிந்திருந்தாலும் கூட, இந்த நாடுகள் எல்லாம் பிரிந்திருந்தாலும் கூட, மொழியில, பாஷையில, அதாவது மொழியில, இனத்துல மற்றும் நாடுகள் என்ற முறையில பல காரியங்களில் பிரிந்திருந்தாலும் கூட நம்ம எல்லாருடைய உடலிலும் ஓடுகிறது ஒரே ரத்தம், ஒரே ரத்தம். அந்த ஜீவன், அதாவது ரத்தத்துல தான் உயிர் இருக்கு. அந்த உயிரை கொடுத்தவர் கடவுள். இந்த உயிரின் ஜீவன் கடவுள். இந்த உயிரின் ஜீவன் கடவுள் இல்லையா? ஆகினால நம்ம எல்லாரும் பிரிந்திருந்தாலும் கூட நாம் கடவுளை பிள்ளைகள். ஆகவேதான் கடவுள் எல்லார் மேலே சூரியனை உதிக்க பண்ணி, மழையை பொழிய பண்ணி, எல்லா காரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். ஆகவே அவர் தயாள குணம் உள்ளவர், தொடர்ந்து வழி நடத்துவார். அவரை சார்ந்து இந்த உலகத்துல நாம் வாழ்வோம். நம்ம அதாவது நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லா நாடுகளும் எல்லாருமே நண்பர்களா இருக்காங்களா, நட்புறவோடு இருக்காங்களா, பகைமை வெளிப்படுத்துறாங்க. சொந்த நாட்டையே அடிச்சுட்டு இருக்கிறாங்களா, உக்ரைன், ரஷ்யா சொந்த நாட்டில இருந்து பிரிஞ்சு வந்திருந்தது. அவங்க சொன்ன ஒரே ஒரு காரியம், யூரோப்பியன் யூனியனோட சேரணும் என்று சொல்லி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கு அடித்து கொண்டிருக்காங்க. ஆகவே நண்பர்களோ அல்லது பகைவர்களோ யாரா இருந்தாலும் சரி, we are all one. So we are all united in one blood relation that is red given by God. ஆகவே அந்த ஒரு உணர்வோடு கூட கடவுள் கொடுத்த இந்த உலகத்தில் தொடர்ந்து நாம் வாழ்வோம். அதற்கேற்ற சாட்சியாக வாழ கடவுள் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். எல்லாவற்றையும் வளர தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பலப்படுத்தி காப்பாராக.